காகங்களும் கருணையும். அது ஒரு அழகான காலை பொழுது. காலுவும் ராணியும் தான் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு யாரு உணவு தேட போறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல மிட்டுக்கிளி ஒரு பப்பாளி பழத்தை பறிச்சுக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. மிட்டு, இவ்ளோ காலையிலேயே உனக்கு இந்த பழுத்த பப்பாளி பழம் எங்கிருந்து கிடைச்சது? காலு, நம்ம காட்டுல ஒரு பழைய கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்தோட பக்கத்துல ஒரு பப்பாளி மரம் இருக்கு. அதுல நிறைய பழங்கள் இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத விட்டுட்டு அந்த மரத்துல போய் பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. காலு, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்குள்ள இருந்து கூட எடுத்துட்டு வாங்க. மற்ற பறவைகள் அந்த பப்பாளி பழங்களை பறிக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை பறிச்சுட்டு வந்துடலாம். ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான் ராணி. அப்படின்னு பேசிக்கிட்டு காகங்கள் கூடையை எடுத்துக்கிட்டு அந்த பப்பாளி மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. காலுக்காகவும் கூடையை எடுத்துக்கிட்டு பப்பாளி மரத்தோட பக்கத்துல போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் அந்த மரத்தோட பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடிய பார்த்துச்சு. ராணிக்காகவும் அந்த கண்ணாடியில தன்னோட பிரதிபலிப்ப ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகா காலு, நான் பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமா? என்னோட ரெக்கைகள் எல்லாம் பளபளப்பா இருக்கு. என்னோட அழகு எவ்வளவு கூர்மையா இருக்கு. என்ன மாதிரி ஒரு அழகான காகம் இந்த காட்டுலயே கிடையாது. நான் மட்டும் என்ன மாதிரி ஒரு புத்திசாலியான காகம் இந்த காட்டுலயே வேற எங்கேயுமே நீ பார்க்க முடியாது அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டபடியே புறா அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கு. கலு, நீ புத்திசாலிதான். ஆனா உன் சோம்பேறித்தனத்தால நீ மத்தவங்கள உன் புத்திசாலித்தனத்தால ஏமாத்துற. ராணி, நீ ரொம்ப அழகான காகம்தான். ஆனா அழக விட தினம் தினம் குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏ புறா, உனக்கு எப்போதுமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது தான் வேலையா போச்சு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, இல்ல பப்பாளி பழத்தை பறிச்சு உன் தலைமையில போட்டுடுவேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே புறா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த நேரத்துல ஒரு சின்ன பூனைக்குட்டி ரொம்பவும் சோகமா அந்த பக்கமா நடந்து வந்துச்சு. எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுவீங்களா? நான் என் வீட்ல இருந்து வழி தவறி ரொம்ப தூரம் வந்துட்டேன். நீங்க என்ன என் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்களா? என் வீடு அந்த சிவப்பு மண்மலையோட அடிவாரத்துல தான் இருக்கு. இல்ல முடியாது. சிவப்பு மண்மலை ரொம்ப தூரத்துல இருக்கு. எங்களால எல்லாம் அவ்வளவு தூரம் உன்னை தூக்கிட்டு பறக்க முடியாது. நீ ஏன் உன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு காலுக்காக சொன்னதை கேட்டதுமே பூனைக்குட்டி அழ ஆரம்பிச்சிடுச்சு. என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என்னை என் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. சரி அழாத, நான் உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு காலுக்காக சொன்னதை கேட்டதுமே ராணிக்காக ரொம்பவும் கோபம் ஆகிடுச்சு. ஏ காலு, உங்களுக்கு என்ன புத்தி எதுவும் கெட்டு போயிடுச்சா? அந்த சிகப்பு மண்மலை ரொம்ப தூரத்துல இருக்கு. அவ்வளவு தூரம் இந்த பூனையை தூக்கிக்கிட்டு பறக்க போறீங்களா? ராணி, அங்கதான் இந்த காலுவோட புத்திசாலித்தனம் இருக்கு. இந்த பூனைக்குட்டிய வச்சு நாம தினமும் ருசியா சாப்பிட போறோம். உனக்கு பொரிச்ச மீன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஆமா காலு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இந்த பூனைக்குட்டியை தூக்கிக்கிட்டு இப்பவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அந்த பூனைக்குட்டிய ஒரு கூடையில வச்சு தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா காலுவும் ராணியும் பூனைக்குட்டிய தூக்கிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களே, என்ன இது? இது என்னோட வீடு இல்ல. என் வீடு இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கு. பூனைக்குட்டி, உன் வீடு இருக்கிற இடம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ கொஞ்ச நாட்கள் இங்க இருந்து நாங்க சொல்ற வேலைய செஞ்சாகணும். அப்படி செஞ்சாதான் உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். சரி காகங்களே, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ஆனா என்ன சீக்கிரமா என் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல நதிக்கு போய் நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வா. காகங்கள் சொன்னதுமே பூனைக்குட்டியும் நதியை நோக்கி நடந்து போச்சு. அது ரொம்பவும் கஷ்டப்பட்டு நதியில இருந்து மீன்களை பிடிச்சிட்டு வந்து காகங்கள் கிட்ட கொடுத்துச்சு. ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க பூனைக்குட்டி. இப்ப இந்த மீனை எல்லாம் நீ எங்களுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே பூனைக்குட்டியும் அந்த மீனை சமைக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரியே வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளையும் காகங்கள் பூனைக்குட்டிய செய்ய வச்சாங்க. ஆனா பூனைக்குட்டிக்கு ரொம்பவும் குறைஞ்ச அளவு சாப்பாட்டை தான் சாப்பிட கொடுத்தாங்க. நாள் முழுவதும் என்ன ரொம்ப அதிக வேலை செய்ய சொல்றீங்க. ஆனா எனக்கு இவ்வளவு குறைவான சாப்பாடு தான் சாப்பிட தரீங்க. இந்த சாப்பாடு எனக்கு பத்தவே இல்லை.
பூனைக்குட்டி, ஒழுங்கா நாங்க கொடுக்கறத சாப்பிடு, இல்ல இந்த சாப்பாட கூட உனக்கு கொடுக்க மாட்டோம். சீக்கிரம் இத சாப்பிட்டுட்டு போய் இந்த வீட சுத்தம் பண்ணு. இந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் காலுவும் ராணியும் அந்த சின்ன பூனைக்குட்டிக்கு நிறைய வேலைகளை சொன்னாங்க. ஒரு நாள் அந்த பூனைக்குட்டிக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹே பூனைக்குட்டி, இவ்ளோ நேரம் ஆகியும் நீ சமைக்கிற வேலைய தொடங்கலையா? சீக்கிரம் எங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடு, எங்களுக்கு ரொம்பவும் பசிக்குது. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு என்னை என் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுங்க. அட, இந்த பூனைக்குட்டியால நமக்கு இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இனிமே எங்க வீட்ல இருக்க கூடாது, எங்க வீட்ல இருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த பூனைக்குட்டிய தான் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பாவி பூனைக்குட்டி எங்க போறதுன்னே தெரியாம ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த காட்டுல வாழ்ந்த மீனு கோமல்ங்கிற 2 பறவைகள் உணவு தேடி அந்த பக்கமா பறந்துகிட்டு இருந்தாங்க. பூனைக்குட்டி அழுகிறத அந்த பக்கமா வந்த பறவைகள் பார்த்தாங்க. பூனைக்குட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? குருவி, என்ன ஒரு காகங்கள் வீட்டுக்கு கொண்டு போறதா சொல்லி நம்ப வச்சு ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டாங்க. என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னால என் வீட்டுக்கு போக முடியல, அதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். பூனைக்குட்டி, நீ கவலைப்படாத, நாங்க உன்னை உன் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? என்னோட வீடு அந்த சிகப்பு மண்மலையோட அடிவாரத்துல தான் இருக்கு. சிகப்பு மண்மலையா? அது இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கே. உன்னை அவ்வளவு தூரம் நான் எப்படி கூட்டிட்டு போறது? நான் நம்ம வீட்ல இருந்து ஒரு கூடை எடுத்துட்டு வரேன். நாம அந்த கூடையில இந்த பூனைக்குட்டிய வச்சு அதை அதனோட வீட்ல கொண்டு போய் சேர்த்துடலாம். மீனுக்குருவியும் தான் வீட்ல இருந்து ஒரு கூடையை எடுத்துட்டு வந்துச்சு. 2 பறவைகளும் அந்த பூனைக்குட்டிய கூடையில எடுத்து வச்சுக்கிட்டு மண்மலையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. மீனுவும் கோமலும் ரொம்பவும் சிரமப்பட்டு நிறைய தூரம் பறந்து ஒரு வழியா அந்த சிகப்பு மண்மலையோட அடிவாரத்துக்கு வந்தாங்க. பூனைக்குட்டி தான் வீட்டோட பக்கத்துல போன கொஞ்ச நேரத்திலேயே அது ஒரு அழகான தேவதையா மாறிடுச்சு. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, பூனைக்குட்டி வடிவத்துல ஒரு தேவதையா? நான் பூக்களோட இளவரசி. நான் இந்த காட்டை மாறு வேடத்துல சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா திடீர்னு என்னோட சக்தி வேலை செய்யாம போயிடுச்சு. அதனாலதான் நான் பூனை உருவத்திலேயே இருந்துட்டேன். என் வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் என் சக்தி எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. உங்களுக்கு உதவ முடிஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க இனிமே எங்க காட்டுக்கு போறோம். அன்பான குருவிகளே, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எனக்கு செய்த உதவி ரொம்பவும் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொன்ன தேவதை அந்த 2 பறவைகளுக்கும் ஒரு பானை நிறைய தங்க காசுகளை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி தேவதையே. குருவிங்க அந்த மண்பானையை எடுத்துக்கிட்டு தங்களோட காட்டை நோக்கி பறந்து போனாங்க. மீனுவும் கோமலும் பானை நிறைய தங்க காசுகளை எடுத்துட்டு வரத பார்த்த காகங்கள் அவங்க கிட்ட ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. குருவிகளா, இந்த பானை நிறைய தங்க காசு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்களுக்கும் அந்த இடத்த சொல்லுங்க. நீங்க உதவி செய்ய முடியாதுன்னு மறுத்த பூனைக்குட்டிக்கு நாங்க உதவி செய்தோம், அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவிகள் அந்த மண்பானையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. இந்த விஷயத்தை கேட்ட 2 காகங்களும் ரொம்பவும் சோகம் ஆகிட்டாங்க. ஐயோ ராணி, நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி 2 காகங்களும் அழுதாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அனு, ஸ்ரீமதி, ரக்ஷிதா ஸ்ரீ 2 குட்டீஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். தீனா, லீனா 2 குட்டீஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் திலக், த்ரிஷா, சுமிதா, வர்ஷிதா 2 குட்டீஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் யாஸ்கன், ஜீவஸ்ரீ, கண்ணுக்கினியால், கௌசல்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சனாஸ், ஹாய் மித்துன் சாய், அனஸ் முகமது, அஃபியா, ஜுவைரியா, கதீஜா பேகம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வினூனிகா, பாரதி, கார்த்திக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீனிகா, நிக்ஷிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். செர்லின், க்ளோரி, செலீனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தான்விகா, நயானிகா
சூர்யா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜெவீனா. ஹாய் மகிசாலினி. விஸ்வா தீக்ஷிதன் ரெண்டு பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் டயானா. பாபா நவி ரெண்டு குட்டீஸும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்க மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் லக்ஷனா சலேஷ். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.